10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மெகா ரிலீஃப். அறிவியல் சமூக அறிவியலில் வருகிறது அதிரடி மாற்றம். 2026 முதல் அமல். சயின்ஸ் என்றாலே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி என மூன்றும் சேர்ந்து ஒரே தலையடியாக சேர்கிறது. சோஷியல் சயின்ஸ் புத்தகத்தை பார்த்தாலே மலைப்பாயிருக்கே என்று புலம்பும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஒரு சூப்பர் செய்தியை சொல்லியிருக்கிறது. கல்வித்துறையில் தொடர்ந்து பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வரும் சிபிஎஸ்இ தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு பரிந்துரையின்படி 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. இதுவரை 10ஆம் வகுப்பில் அறிவியல் என்பது ஒரே பாடமாகவும் சமூக அறிவியல் என்பது மற்றொரு தனி பாடமாகவும் இருந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டு முதல் இந்த நடைமுறை மாறப்போகிறது. அறிவியல் பாடம் இனி இயற்பியல், வேதியியல், உயிரியல் என தனித்தனி பிரிவுகளாக பிரிக்கப்படவுள்ளது. சமூக அறிவியல் பாடம் வரலாறு, புவியியல், அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரம் என தனித்தனியாக கருதப்படும். ஒரே நாளில் ஒரே தேர்வில் அத்தனை பிரிவுகளையும் படித்து எழுதுவது மாணவர்களுக்கு கடுமையான மன உளைச்சலையும் சுமையையும் தருகிறது என்பதை உணர்ந்துதான் இந்த முடிவை சிபிஎஸ்இ எடுத்துள்ளது. தனித்தனியாக பிரிப்பதன் மூலம் மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் ஆழமான அறிவை பெற முடியும். எதிர்காலத்தில் அவர்கள் 11ஆம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் என்பதை முடிவு செய்யவும் இது உதவும். உதாரணமாக, இயற்பியலில் ஆர்வம் உள்ளவர் இன்ஜினியரிங் பக்கமும், உயிரியலில் ஆர்வம் உள்ளவர் மருத்துவர் பக்கமும் செல்ல தெளிவு கிடைக்கும். தற்போதுள்ள தகவலின்படி பாடங்கள் பிரிக்கப்பட்டாலும் மதிப்பெண் முறை மற்றும் தேர்வு நேரம் ஆகியவற்றில் எத்தகைய மாற்றங்கள் இருக்கும் என்பது குறித்து முழுமையான வழிகாட்டுதல்களை சிபிஎஸ்இ விரைவில் வெளியிடும். மொத்தமாக 2026ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த புதிய முறை அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமை குறைந்தால் சரிதான், ஆனால் தனித்தனியாக படிக்கும்போது பாடத்திட்டம் இன்னும் விரிவாகி விடுமோ என்ற அச்சம் சில பெற்றோர்கள் மத்தியில் உள்ளது. ஆனால் கல்வித்துறையோ இது மாணவர்களின் சுமையை குறைத்து புரிதலை மேம்படுத்தவே தவிர சுமையை ஏற்ற அல்ல என விளக்கமளித்துள்ளது. சிபிஎஸ்இயின் இந்த சர்ஜரி வெற்றி பெறுமா? மாணவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.